ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். சில நேரம் எதை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாம போயிடலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவ வழியை ஜீவ மார்க்கத்தை தருவார், காட்டுவார். அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் உங்களுக்கு மாறட்டும். ஒரு சகோதரி தன்னுடைய இன்னொரு தோழி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சின்ன பையன் ஒருத்தர் இருந்தாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவன் கையில ஒரு கத்திரிக்கோல் வச்சு ஒரு கத்தி வச்சு விளையாடிட்டு இருந்தான். எதிர்பாராதமா கண்ணில் குத்திச்சு. பெரிய ஆபத்து. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பையனுக்கு கண் தெரியாம போயிடுச்சு. இதை பார்த்த இந்த சகோதரி கத்திரிக்கோல் எல்லாத்தையும் ஒழித்து வைத்து தன்னுடைய ரெண்டாவது பையன், சின்ன பையன், மூத்தது மகள், பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிள்ளை அறியாம இப்படி ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது என்று. ஆனா அவங்க வீட்லயும் இப்படி ஒரு தவறு ஒரு நாள் நடந்துச்சு. எப்படியோ அவங்க கட் பண்ணிட்டு போட்ட சிசர் கத்திரிக்கோல் அவங்க கையில கிடைச்சிட்டு வெரி சாரி, ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாங்க. அவங்க அக்கா அவட்ட எப்படியாவது பறிச்சிடணும்னு போனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சு இப்படி இழுக்கிறான். அவளுக்கு பயம், குத்திடக்கூடாத, கையில வெட்டிடக்கூடாத, இந்த சின்ன பிள்ளை கையில மாட்டிட்டாங்க. டக்குன்னு ஆண்டவர்களுக்கு ஒரு ஞானம் கொடுத்தாரு. அவனுக்கு ஆரஞ்சு பழம்னா ரொம்ப பிடிக்குமா. உடனே என்ன பண்ணா தெரியுமா, தூரத்துல போய் நின்று பழக்கூடையில இருந்து அந்த டைனிங் டேபிள் அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துட்டு வந்து, பாரு உனக்கு தரமாட்டேன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி பழத்தை காட்டின உடனே கத்திரிக்கோலை போட்டு வந்து பழத்தை வாங்கி ஓடி வந்துச்சான். இவன் பழத்தை கொடுத்துட்டு கத்திரிக்கோலை ஒழிச்சு வச்சுட்டான். ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பார்த்தீங்களா? சில நமக்கு தெரியாது, தெரியாம நாமே விபரீதத்துக்குள்ள மாட்டிடுவோம், நம்மே பிரச்சனைக்குள்ள மாட்டிடுவோம், நம்மே போராட்டத்துக்குள்ள மாட்டிடுவோம். ஆனா அந்த பிள்ளை அந்த காரியத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ணா. ஒரு நல்ல வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். மார்க்கம்னா வழி, வே. ஆண்டவரே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும், வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஜீவ மார்க்கம். ஹல்லேலூயா. 16:11 சங்கீதம் 16:11 இப்படி வாசிக்கிறோம். ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவார், அழகாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், நன்றாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அழகா நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆலோசனையின்படி நீர் அவனை நடத்தி முடிவிலே மகிமையில கொண்டு போய் சேர்ப்பீரும் வேதம் சொல்கிறது. ஆலோசனையில நடத்தி முடிவிலே மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறவர். இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட எனக்கு வழியை காட்டுங்கன்னு கேளுங்க, புதிய வழியை காட்டுவார். ஆமே, நீங்க தவறு பண்ண மாட்டீங்க. அழகா உங்களை நடத்துவார். வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையை கர்த்தர்ட்ட ஒப்புவித்து நம்பிக்கையாருங்க, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் ஆண்டவரே பிசினஸ்க்கு எல்லாவற்றுக்கும் ஒரு புதிய வழியை காட்டுங்க, அற்புதமா நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.